அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆலு பராத்தா அண்ட் கடலை கறி. ஆலு பராத்தானா உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் ஒரு கடலை கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்திடலாம். பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே வேண்டாங்க. நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஆயில் அல்லது நெய் தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. நல்ல உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்தாச்சு. இதில் மசாலா பொருட்கள் தேவையான சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு, பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியிருக்கேன், மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட உங்களுக்கு அது உருண்டை பிடிக்கும்போது நல்லா வராதுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சப்பாத்தி மாவை கவுண்டர் டாப்புக்கு மாற்றிக்கிறேங்க. இது சின்ன சின்ன உருண்டையை நம்ம நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபிங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தியை நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சா போதுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசால் வச்சுக்கலாம். வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட மசால் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சீல் பண்ணியாச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா கண்டிப்பாக அது வெளியே வராதுங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஓவராக அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. லைட்டாக தான் தேய்ச்சி எடுக்கணும். நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற மசால் வெளியே வந்துடுங்க. லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. இது நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலெலாம் கொஞ்சம் வேகும். இது நான் தவாவில் மாற்றிக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இங்கே வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மேலே ஆயில் அல்லது நெய் தடவிக்கலாங்க. நான் நெய் தான் சேர்த்திருக்கேன். நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எல்லா பக்கமும் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்த சைடு அதே மாதிரி நெய் எல்லா பக்கமும் தடவிக்கலாங்க. இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே வேண்டாங்க. நம்ம இதுக்குள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா நல்ல ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைகளுக்கு இது சர்வ் பண்ணும் போது நம்ம சப்பாத்தி மட்டும் கொடுத்தா போதுங்க. இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்குன்னு சொல்லும் போது இதுக்கு கண்டிப்பாக ஒரு சைடிஷ் வேணுங்க. நான் இன்றைக்கி அதுக்கு வந்துட்டு கடலை கறின்னு சொல்லி ஒரு கடலை கிரேவி பண்ணியிருக்கேங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க தண்ணியில். இப்போ நல்லா கடலையை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேங்க. தாளிப்பெல்லாம் பொரிஞ்சது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிருச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை சேர்த்திக்கலாம். கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நல்லா கடலையெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன்,
கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. ஆனால் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட சூப்பரான ஆலு பராத்தாவும் கடலை கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.